ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாமனி. லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இதை மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபண்ட் மேனேஜர் எப்படி மேனேஜ் பண்ணி முதலீட்டாளருக்கு நல்ல லாபம் கொடுக்குறாரு அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை பார்க்குறதுக்கு முன்னாடி முதலீட்டாளருக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறோம். முதலீட்டாளர்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ண வரும்பொழுது அதில் லாபம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத மட்டும் வச்சுக்கிட்டு முதலீடு பண்ணாதீங்க. மறுபக்கம் அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். உதாரணத்துக்கு 100 டன் எடை உள்ள ஒரு லாரியை ஒரு ஓட்டுநர் ஓட்டிகிட்டு வராரு ரோட்டில். ஸோ கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் அவருக்கு எதிராக ஒரு மேம்பாலம் தெரியுது. அந்த மேம்பாலத்துக்கு இடதுபுறம் ஒரு பலகையில் ஒரு மெசேஜ் எழுதி வச்சுருக்காங்க. என்ன மெசேஜ்னால், உங்கள் வண்டியோட எடையானது 95 டன் இல்லை அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா மட்டும் இந்த மேம்பாலம் வழியாக போங்க, அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா மாற்றுப்பாதை வேறு வழியில் கீழே பக்கத்தில் ஒரு ரோடு இருக்குது, அது வழியாக போங்க அப்படின்ற மாதிரி கிளியராக ஒரு எச்சரிக்கை செய்தி வச்சுருக்காங்க. இதை பார்த்த ஓட்டுநர், நம்ம வண்டியோட கெப்பாசிட்டியானது 100 டன் ஆச்சு, நம்ம மேம்பாலம் வழியாக போவேனா கீழே போய்க்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்தால் நல்லது. சப்போஸ் இல்லை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு மேலே போனார் அப்படின்னா அவர் வண்டிக்கோ இல்லை அவருக்கோ ஏதோ ஒரு ஆபத்து ஏற்படலாம். ஸோ இதுதான் ரிஸ்க்கும்பாங்க. ரிஸ்க் அவாய்ட் பண்ணி அதற்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணி முதலீடு பண்ணுங்கள். அந்த இண்டெக்ஸ் ஃபண்டு எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, நிஃப்டி ஈக்குவல் வைட் 50 இண்டெக்ஸ் அப்படின்ற இண்டெக்ஸை பேஸ் பண்ணி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய சில நன்மைகள் என்னென்று பார்ப்போம். நிஃப்டி 50ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும், என்எஸ்சியில் லிஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பெரிய லார்ஜ் கேப் இண்டெக்ஸு. அதில் 50 கம்பெனிகளை உள்ளடக்கி ட்ராக் பண்ணுறாங்க. இந்த நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய 2 இண்டெக்ஸ், அதாவது நிஃப்டி 50 இண்டெக்ஸு, நிஃப்டி 50 ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸில் என்ன மாதிரி ஸ்டாக்குக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். டாப் 10 ஸ்டாக் அப்படின்றது முதல் இடத்துலேருந்து 10 இடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கம்பெனி நிறுவனங்களுக்கு பங்குகளுக்கு என்ன மாதிரி வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். நிஃப்டி 50ல் பார்க்குறப்போ 10 கம்பெனியோட வெயிட்டேஜ் ஆனது 58.3% அப்படின்ற மாதிரி இருக்குது. ரொம்பவே ஹெவியாக இருக்குது. இந்த 10 கம்பெனியும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா ஓகே, என்ஏவி வேல்யூவானது அதிகரிக்கும். இந்த 10 கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா என்ஏவி வேல்யூவானது 58% குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்கிறது எனக்கு என்னமோ ஃபேராக தோணலை. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அதுவே நிஃப்டி 50 ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸ்னு பார்க்குறப்போ இருக்கக்கூடிய 10 கம்பெனிகளும் ஈக்குவலாக சராசரியாக சமமாக வந்து 2% அப்படின்ற மாதிரி ஒதுக்கி அலோகேட் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ ஒரு 100 கோடி ரூபா பணம் ஃபண்ட் மேனேஜர் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி எடுத்தனா அதில் 10 கோடியே பணத்தை முதலீடு பண்ணும். ஆனால் இங்கே ஈக்குவல் வெயிட்டில் பார்க்குறப்போ 2 கோடி முதலீடு பண்ணால் போதும். 10 கோடிக்கு அந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் ஓகே, சப்போஸ் டவுனாக பர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா 10% குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்னென்னு பார்த்துக்குங்க. அதுதான் அந்த வெயிட்டேஜ் வந்து ஒரு பெரிய ரிஸ்க் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா லாங் டேர்மில் போகிறப்போ கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா சரி, பர்ஃபார்ம் பண்ணலன்னா பார்த்துக்குங்க, அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ இது நிஃப்டி 50 ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸில் கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக இருக்குது நிஃப்டி 50யை கம்பேர் பண்ணும்போது. ரெண்டாவது, கடைசியாக இருக்கக்கூடிய 10 ஸ்டாக், அதாவது 41வது இடத்துலேருந்து 50 இடத்துல இருக்கக்கூடிய அந்த 10 கம்பெனிகள் பாட்டம் 10 ஸ்டாக்ஸுக்கு என்ன மாதிரி வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். நிஃப்டி 50 இண்டெக்ஸில் வெறுமனையாக 5.4% அப்படின்ற மாதிரி தான் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கம்பெனிக்கும் லெஸ் தென் 1% மாதிரி வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. என்னதான் அந்த 10 கம்பெனியும் கிரேட்டாக நல்ல ரிசல்ட் கொடுத்தாலும் நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கும் அவ்வளோ பெரிய மாற்றத்தை இந்த 10 கம்பெனிகளால் உருவாக்க முடியாது. ஏன்னா அவங்க அலோகேட் பண்ணியிருக்கக்கூடிய வெயிட்டேஜ் ரொம்பவே கம்மி தான். அதுவே நிஃப்டி 50 ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸில் பார்க்குறப்போ ஒவ்வொரு கம்பெனிக்கும் 2% அலோகேட் பண்ணியிருக்கிறதுனால மொத்தம் 10 கம்பெனிக்கும் 20% இருக்குது. இந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா இந்த ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸோட என்ஏவி வேல்யூவானது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெயிட்டேஜை பார்த்துக்குங்க. வெயிட்டேஜை பார்த்துட்டு அதுக்கு எப்படி பண்ணியிருக்காங்க, எந்த இண்டெக்ஸ் உங்களுக்கு சூட் ஆகுன்றதை பார்த்துக்கிட்டு முதலீடு பண்ணுங்கள். சரி, டாப் 10 பார்த்தாச்சு, பாட்டம் 10 பார்த்தாச்சு. கடந்த காலங்களில் என்ன மாதிரி பர்ஃபார்மாக என்ன மாதிரி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்றத பார்ப்போம். 2000 ஒரு முதலீட்டாளர் 1 லட்ச ரூபா லம்சமாக எடுத்துகிட்டு வந்து நிஃப்டி 50லையும் நிஃப்டி 50 ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸ் 2 இண்டெக்ஸ்லையும் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்குறப்போ 20 லட்ச ரூபா லாபம் வந்து நிஃப்டி 50 கொடுத்துருக்கு. அதுவே நிஃப்டி 50 ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸ் ஆனது 29 லட்ச ரூபா லாபம் கொடுத்துருக்கு. அதுவே மாதம் 10,000 ரூபா சிப், அதாவது இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டியிருந்தார் அப்படின்னா மொத்தம் 26 லட்ச ரூபா கட்டியிருப்பார். அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தொகை எவ்வளோனா 1,94,00,000 கிடைச்சிருக்கும் நிஃப்டி 50லேருந்து. அதுவே நிஃப்டி 50 ஈக்குவல் வெயிட்லேருந்து 2,27,00,000 வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இதுலேருந்து பார்த்துக்கிங்க என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 2000லேருந்து 2021 ஏ டு டேட்டா வரைக்கும் கிட்டத்தட்ட 50%க்கு மேலே நிஃப்டி 50 ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸ் ஆனது நிஃப்டி 50யை கம்பேர் பண்ணுறப்போ அதிகமான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஈவன் மார்க்கெட் டவுன் ஆகிறப்போ நிஃப்டி 50யை கம்பேர் பண்ணுறப்போ நிஃப்டி 50 ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸ் ஆனது கொஞ்சம் ஒரு 2 இல்லை 3% கம்மியாக தான் நெகட்டிவாக இருக்குது. ஸோ இந்த சார்ட்லேருந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் முதலீடு பண்ணுறப்போ ரிஸ்க்கும் ஓரளவுக்கு கம்மியாகும்.
வெயிட்டேஜும் பார்த்திங்கன்னா அக்ராஸ் எல்லா கம்பெனியும் கொடுத்துருப்பாங்க. லாங் டேர்ம்லேயும் ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடச்சிருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஈக்குவல் வெயிட்டட் நிஃப்டி 50 ஒற்றி இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் ஃபண்டை நீங்கள் பற்றி பார்ப்போம். அது டிஎஸ்பி மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸில் இருக்குது. என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். என்ன பெஞ்ச் மார்க்னா நிஃப்டி 50 ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸ் தான். மொத்தமாக கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய பணத்தை எல்லா கம்பெனிக்கும் சரி சமமாக பிரித்து அந்த நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை நம்பர் ஆஃப் பணம் இன்புட் கொடுக்குறதா இருந்தாலும் சரி சமமாக கொடுப்பாங்க. மொத்தமாக மேனேஜ் பண்ணக்கூடிய பணம் எவ்வளோனா 254 கோடி ரூபா பணம் மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. பொதுவாக ஏஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்காகக்கூடிய செலவினம் டைரக்ட் பிளானுக்கு 0.40% இருக்குது. ரெகுலர் பிளானுக்கு 0.80% அப்படின்ற மாதிரி இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்காகக்கூடிய செலவினம் எப்பொழுதும் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்டாக்கை அப்படியே ரிப்ளிகேட் பண்ணுறதுனால. இந்த ஃபண்டை பொறுத்தளவுக்கும் ரீபேலன்ஸ் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி எப்படின்னா, சப்போஸ் இப்போ ஏதாவது ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஸ்டாக் வச்சுருக்கிறதுல கொஞ்சம் பகுதியை விற்றுட்டு அதுக்கேற்ற மாதிரி போர்ட்ஃபோலியோ ஃபண்ட் மேனேஜர் பேலன்ஸ் பண்ணிப்பாங்க. எப்பொழுதும் எல்லா ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டான வெயிட்டேஜ் கொடுத்துருக்க மாதிரி ஃபண்ட் மேனேஜர் பார்த்துப்பாங்க. இந்த பர்டிகுலர் ஃபண்டோட என்ஏவி, அதாவது நெட் அசட் வேல்யூ, ஒரு யூனிட்டோட விலை 25 அக்டோபர் 2021 டேட் முடிகிறப்போ ₹16.15 அப்படின்ற மாதிரி முடிஞ்சிருக்கு. இந்த ஃபண்டை ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 3 வருஷம் முடிஞ்சிருக்கு. வரும் நாட்களில் எவ்வளோ பணம் கலெக்ட் ஆகுதோ அந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி என்ஏவி வேல்யூவானது சேஞ்ச் ஆகும். ஸோ மேலே சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் நம்புகிறோம். நிஃப்டி 50 ஈக்குவல் வெயிட் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள்னா, என்ன மாதிரி வெயிட்டேஜ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அந்த இண்டெக்ஸ் ஃபண்டை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்ற ஃபுல் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த இண்டெக்ஸ் ஃபண்டு உங்களுக்கு சூட் ஆகுன்றதை பார்த்துக்கிட்டு முதலீடு பண்ணுங்கள். எங்களுடைய இமெயில் அட்ரஸ் ப்ளஸ் மொபைல் நம்பர் இருக்குது. அதற்கேற்ற மாதிரி நீங்கள் ஏதாவது டவுட்னா எங்களை ரீச் பண்ணுங்கள். நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.